இந்த வாரம் நவம்பர் 14th பக்கத்துல நமக்கு வேர்ல்டு டயபெட்டிஸ் டே. வேர்ல்டு ஃபுல்லா டயபெட்டிஸ் மெலிட்டஸ் நீரிழிவு நோய் அப்படிங்கிற ஒரு டிசார்டர், ரொம்ப காமன் டிசார்டர், 10ல் ஒரு மனிதனுக்கு உலகம் ஃபுல்லா இருக்குது. அதை பத்தின விழிப்புணர்வுக்கான வீக் அண்ட் ஸ்பெசிபிக்கலா டே நவம்பர் 14th அப்படின்னு வச்சிருக்காங்க. வருஷம் இதுக்கான தீம் என்ன அப்படின்னா, இந்த இதை பாத்தீங்கன்னா டயபெட்டிஸ் அக்ராஸ் லைஃப் ஸ்டேஜஸ் அண்ட் டயபெட்டிஸ் அண்ட் வெல்பீயிங் அப்படிங்கிற தீம். இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தீம் நான் சொல்லுவேன். இப்போ நான் ஒர்க் பண்றது ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் பாத்தீங்கன்னா பெரிய டீமே இருக்குது. இதுக்காக எப்ப வேணா டிஸ்கஸ் பண்ணலாம், ஹெல்ப்லைன் இருக்குது, எப்ப வேணா இதை பத்தி பேசி ஃபியூச்சர் எப்படி கொண்டு போகலாம் டயபெட்டிஸ்ல அப்படின்னு. வணக்கம், நான் டாக்டர் கிருஷ்ணா சங்கர், கன்சல்டன்ட் எண்டோக்ரைனாலஜிஸ்ட், டயபெட்டிஸ் சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட், ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல், கோயம்புத்தூர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் நவம்பர் 14th பக்கத்துல நமக்கு வேர்ல்டு டயபெட்டிஸ் டே. வேர்ல்டு ஃபுல்லா டயபெட்டிஸ் மெலிட்டஸ் நீரிழிவு நோய் அப்படிங்கிற ஒரு டிசார்டர், ரொம்ப காமன் டிசார்டர், 10ல் ஒரு மனிதனுக்கு உலகம் ஃபுல்லா இருக்குது. அதை பத்தின விழிப்புணர்வுக்கான வீக் அண்ட் ஸ்பெசிபிக்கலா டே நவம்பர் 14th அப்படின்னு வச்சிருக்காங்க. ஸோ நவம்பர் 14 பாத்தீங்கன்னா இன்சுலின் டிஸ்கவரி டே, அதை பேஸ் பண்ணி வச்சிருக்காங்க. உலகத்துல கனடால இன்சுலின் டெவலப் பண்ணதுக்கு மனிதர்களுக்காக இந்த டே அன்னைக்கு தான். ஸோ அதை பேஸ் பண்ணி வச்சிருக்காங்க. வருஷம் இதுக்கான தீம் என்ன அப்படின்னா, இந்த இதை பாத்தீங்கன்னா டயபெட்டிஸ் அக்ராஸ் லைஃப் ஸ்டேஜஸ் அண்ட் டயபெட்டிஸ் அண்ட் வெல்பீயிங் அப்படிங்கிற தீம். இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தீம் நான் சொல்லுவேன். ஏன்னா டயபெட்டிஸ் இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க, ஸ்பெசிஃபிக்கா இதை ஆனா ஒவ்வொருத்தரும் அதை பண்ண முடியாது. ரீசன் ஒவ்வொருத்தரோட லைஃப் டிஃப்ரெண்டா இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தொழில் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குடும்பம் இருக்கும், ஒவ்வொருத்தரோட எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் வேற மாதிரி இருக்கும். ஒருத்தர் ஒர்க்கிங் ஹவர்ஸ் பாத்தீங்கன்னா 14 hours 16 hours இந்தியாவில் வேலை பார்க்க வேண்டிய சிச்சுவேஷன் வரலாம். ஸோ இதுல நம்ம டயபெட்டிஸை எப்படி ஈஸியா சிம்பிளிஃபைடா நமக்கு பேர்டன் கொடுக்காம, நமக்கு சுமை கொடுக்காம எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்ட் தான் டயபெட்டிஸ் அக்ராஸ் லைஃப் ஸ்டேஜஸ் அண்ட் டயபெட்டிஸ் அண்ட் வெல்பீயிங். நம்ம ஒர்க் பிளேஸா இருக்கட்டும், வீட்டுல இருக்கட்டும், அப்புறம் ஒவ்வொரு ஏஜ், ஒவ்வொரு வயசுன்னு 5 வயசு 10 வயசு ஆளுங்களுக்கும் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் இருக்கு, 97 வயசு ஆளுக்கும் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் இருக்குது. அதுவும் கோமார்பிடிஸோட இருப்பாங்க. 90 வயசுல, 82 வயசுல, 61 வயசுல, சில சமயம் 42 வயசுல டயபெட்டிஸ் மெலிட்டஸ் இருக்கும். கூடவே பாத்தீங்கன்னா கண்ணு கோளாறு இருக்கும், கூடவே காலில் புண்ணு இருக்கும், யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கும், ஆல்ரெடி ஹார்ட் அட்டாக் போயிருக்கும். அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா வேலைக்கு போக வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கும், ஏற்கனவே அவங்க பாத்தீங்கன்னா கடன் இருக்கும், அந்த கடன் அடைக்கிற சிச்சுவேஷன் இருக்கும், ஃபேமிலியை கவனிக்கணும், குழந்தைங்களை கவனிக்கணும், அப்பாவை கவனிக்கணும், அதுக்கு மத்தியில தண்ணியும் கவனிச்சுக்கணும், அதுக்கு ஃபேமிலி எப்படி சப்போர்ட் பண்றது, அந்த கான்செப்ட் தான் இந்த வருஷத்துக்கான தீம். ஸோ இது ஒரு இன்டெகிரேட்டட் ட்ரீட்மெண்ட். வெறும் டாக்டர் அண்ட் பேஷண்ட் மட்டும் கிடையாது. ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணணும். இந்த டயபெட்டிஸ் மெலிட்டஸ் பத்தின விழிப்பு தேவையில்லாத நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இப்பவே நிறைய விஷயங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. டயபெட்டிஸ் பத்தின மெடிக்கல் சாரா ஆளுங்களும் நிறைய தப்பான நியூஸ் நிறைய கொடுக்குறாங்க. அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், தப்பான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வருது. ஸோ அதெல்லாம் எப்படி நம்ம கர்டைல் பண்ணி கரெக்டான நியூஸை, கவர்மெண்ட் நமக்கு என்ன சொல்லுதோ அந்த கரெக்டான நியூஸை நம்ம இந்த மாதிரி ட்ரஸ்டட் ஹாஸ்பிட்டல்ஸ், ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் மாதிரி ட்ரஸ்டட் அப்ரூவ்டு ஹாஸ்பிட்டல்ஸ் மூலமாக எப்படி நம்ம கம்யூனிகேட் பண்ணி பேஷண்ட் கிட்ட கஷ்டப்படாம அவங்களோட லைஃபை கொண்டு போகணுங்கிறது தான் இந்த வருஷத்தோட தீம். ஸோ எசென்ஷியலா இது இந்த வாரம் ஆக்சுவலா நீங்க உங்க டயபெட்டிஸ் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம். எப்படி என் லைஃப்ல வெறும் மாத்திரை சாப்பிட இல்லாம என்னோட ஜென்ரல் லைஃப் எப்படி கொண்டு போகணும், டயபெட்டிஸ்க்கு வாழ்க்கை ஃபுல்லா நான் கஷ்டப்படக்கூடாது, இன்னைக்கு மட்டும் சுகரை குறைச்சா பத்தாது, லைஃப் லாங் நான் கஷ்டப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. அதை பார்த்து நிறைய பேர் பயந்து போயிருக்காங்க, இல்ல கண்டுக்காம இருக்காங்க. ரெண்டுமே இருக்கக்கூடாது. நியூட்ரலா ஒரு சயின்டிபிக்கா ரிலாக்ஸ்டா அணுகி அதுக்கு ஒரு பிளான் ஃபார்முலேட் பண்ணும். அதுதான் இந்த வேர்ல்ட் டயபெட்டிஸ் டேயோட தீம். ஸோ இதை பத்தி கண்டிப்பா இப்போ நான் ஒர்க் பண்றது ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் பாத்தீங்கன்னா பெரிய டீமே இருக்குது. இதுக்காக எப்ப வேணா டிஸ்கஸ் பண்ணலாம், ஹெல்ப்லைன் இருக்குது, எப்ப வேணா இதை பத்தி பேசி ஃபியூச்சர் எப்படி கொண்டு போகலாம் டயபெட்டிஸ்ல அப்படின்னு டிபார்ட்மெண்ட் ஆஃப் எண்டோக்ரைனாலஜி ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல்ல நீங்க எப்ப வேணா அணுகலாம். தேங்க்யூ.